உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு பின்னாடி மாட்டு கொட்டகம் இருக்குது. அந்த கொட்டகத்தில் வச்சு விசாரிச்சிருக்காங்க. கொட்டகத்தை வச்சு விசாரித்தப்போ அங்கே என்னென்னா போய் அந்த இடத்த போய் பார்த்தப்ப வந்து பைப்பு உடஞ்சி கிடக்கு, கம்பு கிடக்கு, கம்பி கிடக்கு, மிளகாத்தூள் பொடி மகுன்னு அந்த இடத்துல கிடக்கு. மிளகாத்தூள் பொடி மகுன்னு அந்த இடத்துல கிடக்கு. அந்த பையன் வந்து தண்ணி கேட்டிருக்காப்புல. அங்கே இருந்த நபர்கிட்ட நான் கேட்டுறேன் சொல்கிறேன், தண்ணி கேட்டிருக்காப்புல. தண்ணி கூட கொடுக்காதாமா நீ ஏடா நடிக்கிறியா, விக்கல் எடுத்திருக்கப்ப நீ ஏடா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த பையனை தாக்குனதில் சிறுநீர் மலமும் அங்கனக்குள்ளேயே போயிடுச்சு. போனதில் ஒரே ஒரு விக்கல் எடுத்திருக்கு. விக்கல் எடுத்த மணிக்கு அந்த பையன் வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டான். மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள கோயில் ஊழியர்கள், பூசாரி, அங்கே உள்ள ஒரு 2 பேர்களும் தனிப்படை காவல் சேர்ந்து ஆட்டோவில் ஏற்றி திருப்போணம் அரசு மருத்துவமனை கூட்டி வந்து சிகிச்சை பண்ணுறாங்க, பரிசோதிக்கிறாங்க. பரிசோதத்தில் அவர் இறந்ததாக சொல்லிட்டாங்க. அப்படின்ற தகவலுமே அங்கே ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து முழுக்க பார்க்குறப்ப அந்த பையன் மேலே எந்த ஒரு வழக்குமே இல்லை. இந்த பையன் மேலே முன்னாடி எந்த ஒரு குற்ற வழக்கோ இல்லை இது வழக்கோ எந்த ஒரு வழக்குமே இல்லை. தவறான ஒரு புகார்தாரை சரியாக விசாரிக்காமல் இந்த பையனை குற்றம் சாட்டப்பட்ட ஒரே கருத்துக்காக இந்த பையனையே ஃபோக்கஸ் பண்ணி விசாரித்து அவனை தாக்கி, இது வந்து ஒரு கொலை தான். இது வந்து சொல்லப்போனால் ஒரு கொலை தான் இந்த இடத்துல நடந்திருக்கு.